சிஎஸ்கேட ப்ராடக்ட் கேம்ப்ல தல தோனி வர்சஸ் மத்தீஷா பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பேட்டில் போயிருக்கு. அத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது தவிர ஐபிஎல் 2025 பத்தி ஒரு சில லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் குடுத்து மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயரும் சிஎஸ்கே கேம்போட ஜாயின் பண்ணிட்டாங்க. நேத்து நிலேஷுமே டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. கடைசி பிளேயரா 25வது பிளேயரா டீமோட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு நேத்து நிலேஷ். இவர் ஏன் லேட் ஆகுது தெரியாம இருந்துச்சு. ஆனா இவர் நேத்தே வந்து டீமோட ஜாயின் பண்ணியாச்சு. கைஸ் இப்ப சிஎஸ்கே அவங்க ஃபுல் ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க ஐபிஎல் 2025 இந்த ஒரு பிளேயருக்கும் எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லாம ஃபுல் ஸ்குவாடா பார்த்தீங்கன்னா சென்னையில அசம்பிள் ஆயிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிராக்டிஸ் மேட்ச்மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஐபிஎல் 2025 ரொம்ப ஈகரா இருக்காங்க. ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே வர போறாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். கடந்த 2-3 சீசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இன்ஜுரி இல்லாம எந்த ஒரு இதுவும் வந்தது இல்லை. எல்லாருமே ஜாயின் பண்ணது இல்லை. ஆனா இந்த ஐபிஎல் 2025 எல்லா பிளேயர்ஸும் வந்திருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க டீமோட. இதுவே சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். பாவம் இந்த ஸ்குவாட் எப்படி பண்றாங்க. அடுத்ததான் இன்னைக்கு தான் டிக்கெட் ரிலீஸ் பண்ண போறாங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் தான் பாக்கி இருக்கு சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு. 10:15 மணிக்கு ஷார்ப்பா டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு பார்த்தா அந்த வெப்சைட்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஆப் ஓபன் பண்ணி உள்ள போய் உட்காருங்க. ஏன்னா முன்னாடியே போனாதான் நிறைய பேர் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்மளும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணோம்னா அது கிடைக்காம போகும். அதனால தான் சொல்றேன், முன்னாடியே போய் ஆப் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கெட்ஸ் ஓபன் ஆனாலும் பட்டுன்னு சீட் நம்பர் செலக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இல்ல நம்ம வேற பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் பண்ணாலுமே பார்த்தா டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடும். அடுத்ததான் ஐபிஎல் 2025 கேப்டன்ஸ் மீட் நடக்க போகுது. வழக்கமா எல்லா டீம்ஸ் கேப்டனை வச்சு டிராஃபியோட பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்து ஒரு சில இன்டர்வியூஸ் கேள்வியில அவங்க கிட்ட கேட்டு அனுப்புவாங்க. அண்ட் அது இந்த வாட்டி எங்க நடக்க போகுது, லாஸ்ட் இயர் சென்னை லீலா பேலஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா சேப்பாகல இருந்துச்சு. அதன் காரணத்தினால சென்னை லீலா பேலஸ்லயே அந்த போட்டோ ஷூட்டை வச்சு நம்ம போட்டோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்பதான் நம்மளுக்கு ருத்து கேப்டனே தெரியும். ஆனா இந்த வருஷம் கேப்டன்ஸ் மீட் எங்க நடக்க போகுது அதை பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஐபிஎல் 2025 கேப்டன்ஸ் மீட் பாத்தீங்கன்னா மும்பைல நடக்க போகுது. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர்ல கொல்கத்தால தான் நடக்குது. பட் இருந்தாலும் இந்த கேப்டன்ஸ் மீட்ன்றது மும்பை பிசிசி இது இருக்குல்ல, ஆபீஸ் இருக்குல்ல, அங்கதான் இந்த மீட் பார்த்து நடக்க போகுது. பேசா அதுல ருத்துவும் சிஎஸ்கேயோட மேனேஜரும் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. ருத்து மோஸ்ட்லி பார்த்தா நாளைக்கு பார்த்தா மும்பை போயிட்டு அங்க இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூலாம் முடித்து அது 22 பார்த்தா ரிட்டர்ன் ஆவாருன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கும். இந்த அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் ஐபிஎல் 2025 பத்தி, அதாவது ஓப்பனிங் செரிமனி. வழக்கம் போல லாஸ்ட் இயர்மே பார்த்தா சேப்பாக்கல ஓப்பனிங் செரிமனி இருந்துச்சு. வழக்கமா ஐபிஎல் பொறுத்தவரை என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு பார்த்தா ஓப்பனிங் செரிமனியும் லாஸ்ட் ஃபைனலுக்கு பார்த்தா எண்டிங் செரிமனி இருக்கும். ஆனா இந்த வாட்டி ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்க போது, அதாவது ஆல் 13 வென்யூஸ்லயும் பார்த்தா இருக்கிற 13 வென்யூஸ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஓப்பனிங் செரிமனி நடத்த போறாங்களாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குதா, அங்க ஒரு ஓப்பனிங் செரிமனி இருக்கும். அடுத்த மேட்ச் பார்த்தா ஹைதராபாத்ல நடக்குதா, அங்க ஒரு ஓப்பனிங் செரிமனி இருக்கும். அண்ட் அடுத்த மேட்சா பார்த்தா சேப்பாக்கம் நடக்குதா, சிஎஸ்கே மும்பை, அதுக்கு ஒரு ஓப்பனிங் செரிமனி இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நூர் அகமது சிஎஸ்கேயோட கேம்ப்ல ரீசெண்டா ஜாயின் பண்ணிருப்பாரு. இப்ப வேற லெவல்ல சிஎஸ்கே பிராக்டிஸ் மேட்ச்ல போலிங் போட்டிருக்காரு. போலிங் போட்டது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜட்டுவோட விக்கெட்டையும் அவர் தூக்கிருக்காரு. அவர் போலிங் போட்ட வீடியோஸ் பாத்துருவாங்க சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் மேட்ச்ல. பெருசா இதுவரை சிஎஸ்கே தரப்புல இருந்து சாம் கார்னுங்க இந்த ஒரு போட்டோவோ வீடியோவோ ரிலீஸ் பண்ணல. ஆனா ஒரு சில போட்டோஸ் லீக் ஆகிருக்கு. அண்ட் இன்னொரு வீடியோ ஸ்கிரிப்ட் பாருங்க, அவர் தலையோட விக்கெட் கீப்ல பார்த்தா ஸ்லிப்ல நிப்பாரு. சிஎஸ்கேவோட ஆறுச்சாமி ஷியோம் துபே பேட்டிங்ல கலக்கிருக்காரு. அவரோட சிக்ஸஸ் இதே பாத்தீங்கன்னா அந்த பழைய தூபையை பாக்குற மாதிரி இருக்குல்ல கைஸ் இந்த ஷாட்ல. இன்னொரு ஷாட்டே பேக் ஃபுட்ல போயிட்டு ஷியோம் துபே சேஷ் கோபால் அடிச்சிருப்பாரு. அதுதான் சிஎஸ்கேவோட தளபதி நம்ம ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜாவோட ஒரு சில பேட்டிங் பாருங்க, ஒரு ஷாட் விளையாடுறாரு. கைஸ் பார்த்திருப்பீங்க, இறங்கி வந்து ஜட்டு வந்து ஒரு வேற லெவல் ஷாட்ல. இதை தவிர பாத்தீங்கன்னா ஜட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் மேட்ச்ல ஒரு த்ரோ நடிப்பாரு. அதுவும் ருத்துவ பார்த்தா ரன் அவுட் ஆகாரு. அந்த வீடியோ பாருங்க. பார்த்திருப்பீங்க இந்த ஆர்ம் ஸ்பீட பாருங்க. இந்த பாலை கலெக்ட் பண்ணி ஜட்டு எப்படி கரெக்டா பாத்தீங்கன்னா ஸ்டெட்டு அந்த பாத்தீங்கன்னா அந்த நடு குச்ச பாத்தீங்கன்னா பார்க்க விட்டுருப்பாரு. இந்த ஒரு பிரேம பாருங்க ஜி. இதெல்லாம் திருப்பி பார்க்க முடியுமா நினைச்சுமே தல தோனி விக்கெட் கீப்பிங், ஆஷனா பேட்டிங், ஜட்டு போலிங்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேட ப்ராடக்ட்ஸ் கம்பல் தான் எடுத்திருக்காங்க. ஆஷனா ஒரு டீம், அந்த ஜட்டு தலலாம் பாத்தீங்கன்னா ஒரு டீம் இருக்காங்க. அண்ட் அடுத்ததா தல தோனி வர்சஸ் மத்தீஷா பாத்துறேன்னா அந்த பேட்டில் பாத்துருவாங்க. முன்னாடியே நம்ம தல தோனி சிஎஸ்கேட ப்ராடக்ட்ஸ் மேட்ச் அடித்த இன்னொரு சில ஷாட்ஸ் பார்க்கலாம். வேற லெவல்ல அடிச்சிருக்காரு ஒரு ஷாட்டையும்.
கைஸ் இந்த ஒரு ஷாட்டை பாருங்க. இந்த ஒரு ஷாட்டே போதும் அவர் எவ்வளவு டச்ல இருக்காருன்னு பாக்குது நம்மளுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தல தோனி வர்சஸ் மதீஷா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டில் போய் பாத்துருவாங்க கைஸ். வேற லெவல்ல இருக்கும். கைஸ் மதீஷா பாத்துறேன்னா ஒரு யாக்கர் தான் ட்ரை பண்ணாரு. பட் அந்த யாக்கர் மிஸ் ஆயிடுச்சு. தல தோனி தூக்கி அடிச்சிட்டாருங்க. ஹெலிகாப்டர் ஷாட் மாரி ஒரு மினி ஹெலிகாப்டர் மாரி பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் ஸ்கிரீன் மேல போய் விழுந்திருக்கும் அந்த பால். வேற லெவல் ஷாட் தான் கைஸ் சொல்லுவோம். தல தோனி ஒரு நல்ல டச்லயே திருறாரு அந்த ஐபிஎல் 2025 பிராக்டிஸ் கேம்ப். இந்த வருஷம் என்னென்ன சம்பவம்லாம் பண்ண காத்துட்டு இருக்காரு தெரியல கைஸ். பாப்போம் கைஸ் கூடிய சீட்ல. அண்ட் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சதா சொல்லுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா? அண்ட் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதா இல்லையா? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இன்னொரு நல்ல வீடியோல இன்னொரு சிஎஸ்கே கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களது வீடியோ பெறுவது நான் உங்கள் ஹரி.